ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஆன்லைன்லேருந்து இருப்பிட சான்றிதழ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அப்ளை பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைனில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருப்பிட சான்றிதழ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூகுளில் tnecevai.tn.government.in இந்த வெப்பேஜுக்கு வந்துருங்க. இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இ-சேவை ரிலேட்டடான வெப்பேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்ததுன்னா என்டர் பண்ணி கேப்சாவை என்டர் பண்ணி லாகின் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பேஜுக்கு வரீங்கன்னா இங்கே கீழே வந்து நியூ யூசர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான யூசர் ரிஜிஸ்ட்ரேஷனை இந்த டிஎன்இ சேவைக்கு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃபுல் நேம், உங்களோட டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கா, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு, லாகின் ஐடி. இந்த லாகின் ஐடி தான் நம்ம லாகின் ஐடி கொடுத்து உள்ளே போகிறது. லாகின் ஐடி, அதுக்கான பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா என்டர் பண்ணி சைன் அப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெடி ஆகிடும். ஒன்ஸ் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா இங்கே திரும்பவும் இந்த ஹோம் பேஜுக்கு வந்துட்டு இந்த பயனாளர் உள்நுழைவு அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா என்டர் பண்ணி லாகின் பண்ணிவிடுங்க. இப்போ நான் என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்து லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்வீசஸ் இருக்கும். ஆன்லைனில் சர்வீஸ் மூலமாக உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருப்பிட சான்றிதழ் அதை எப்படி எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச்சில் போயிட்டு இங்கே நேட்டிவிட்டின்னு சர்ச் பண்ணுங்கள். நேட்டிவிட்டின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு REV-102 நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதுதான் வந்து இருப்பிட சான்றிதழ் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், இந்த இருப்பிட சான்றிதழுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் ப்ரூஃப், ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், இல்லைனா செல்ஃப் டிக்ளரேஷன், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இருப்பிட சான்றிதழுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 60 ரூபா. இது வந்து கவர்மெண்ட் ஃபீஸு தான். இதே நீங்கள் தனியாக இ-சேவை மையத்துலையோ இல்லை நெட் சென்டர்லையோ போய் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு 150 வச்சு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்பாங்க. இங்கே நீங்களே அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்லி 60 ருபீஸ் பே பண்ணால் போதும், உங்களோட இருப்பிட சான்றிதழ் நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே அவுட் டு அப்ளைன்னு சொல்லி இங்கே இருக்கும் ஒரு பட்டன். இதை நீங்கள் இப்போ வந்து ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த பேஜுக்கு வரீங்க, நீங்கள் இது வரைக்கும் இங்கே எதுவுமே வந்ததில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கேன் நம்பரை நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணால் தான் இந்த இ-சேவை மூலயமா எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் கேன் அதை பண்ணணும். கேன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடிமக்கள் கணக்கு எண், அதை தான் கேன் நம்பர்னு சொல்கிறாங்க. இங்கே ரிஜிஸ்டர் கேன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். டாக்குமெண்ட் டைப் ஆதார் கார்டு. இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைப் இங்கே ஆதார் கார்டு பை டிஃபால்ட்டாக காட்டுது. உங்களோட ஆதார் கார்டை இங்கே செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிடுங்க. அப்ளிகேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ்னு இருக்கும். இங்கே நீங்கள் ஸ்ரீமதி, திருமதி, இது என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க. உங்களோட விண்ணப்பதாரர் பெயர் செலக்ட் பண்ணுங்க. இங்கே பாலினம் என்ன, பிறந்த தேதி, இங்கே தான் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்கும். உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட ஸ்டேட்டு, பர்மனன்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இது எல்லாத்தையுமே பேங்க் நம்பர், அக்கௌண்ட் எல்லாமே கேட்கும். இது நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த குடிமக்கள் கணக்கு எண் கேன் ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இந்த இ-சேவையிலிருந்து உங்களால் எல்லா டாக்குமெண்ட்டும் டவுன்லோட் பண்ண முடியும். இது ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணி கேனை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாலே போதும். நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு தடவை பண்ணதால ஒன்ஸ் நீங்கள் பண்ணாலே போதும், இது வந்து உங்களுக்கான கேன் வந்து வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இங்கே வந்து ரிஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் உங்களோட கேன் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கேன் நம்பர் இல்லைன்னா உங்களோட அப்ளிகேண்ட் நேமு இல்லை மொபைல் நம்பர் இல்லை ஆதார் கார்டு நம்பர் இல்லை உங்களோட இமெயில் ஐடி இல்லை உங்களோட ஃபாதர் நேம், இதில் ஏதாவது ஒரு நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கேன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கீழே வரும். இப்போ நான் என்னோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ நான் என்னோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணி இப்போ நான் சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தேன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா என்னோட கேன் நம்பர் என்ன, என்னோட நேம், என்னோட ஃபாதர் நேம் என்ன, மொபைல் நம்பர், இங்கே எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துருச்சு. ஒன்ஸ் இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருச்சுன்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிவிடுங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த கேன் நம்பரை செலக்ட் பண்ணிவிடுங்க. கேன் நம்பரை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட ஆதார் நம்பர், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் என்டர் பண்ணி ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஓடிபி இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபின்னு காட்டும்.
ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஓடிபியை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொசீடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரொசீடை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ ப்ரொசீடை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கேன் டீட்டெயில்ஸ் மூலயமா உங்களோட அப்ளிகேஷன் நேம் எல்லாமே வந்துடும். உங்களோட அப்ளிகேஷன் நேமு, உங்களோட அட்ரஸ், உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ், உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே எல்லாமே வந்துடும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இதுதான் முக்கியமான இடம். இங்கே இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. இதனால தான் அவங்களுக்கு வந்து அவங்களோட இருப்பிட சர்டிஃபிகேட் வந்து தப்பாக வருது. இங்கே பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி பை பர்த் வேணுமா உங்களுக்கு, இல்லை நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ். நேட்டிவிட்டி பை பர்த்னா நீங்கள் உங்களோட இருப்பிட சான்றிதழ் உங்கள் பிறந்ததுக்கான இருப்பிட சான்றிதழா, இல்லை உங்களோட அட்ரஸ் நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அதுக்கான இருப்பிட சான்றிதழா, 2 ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் எதுக்கு எது வேணும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பை பர்த், நேட்டிவிட்டி பை பர்த் அப்படி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கீழே எந்த ஆப்ஷனுமே கேட்டது டேரெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து உங்களோட அட்ரஸ், நேட்டிவிட்டி பை அட்ரஸ், நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ், உங்களோட அட்ரஸுக்கான இருப்பிட சான்றிதழ் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இங்கே எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எல்லாத்தையும் உங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட வட்டம் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களோட கிராமம் எந்த கிராமம்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஸ்ட்ரீட் நேம் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களோட டோர் நம்பர் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த ஃப்ரம் அண்ட் டு டேட், இந்த நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு இந்த இருப்பிட சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொல்லி இது கேட்கும். அதுக்கான இதுவை கொடுத்துருங்க. நீங்கள் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டில் இருந்தீங்க அதுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து உங்களோட பின்கோடு என்னன்னு சொல்லி என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணி இங்கே ஆடுன்னு கேட்கும். ஆடுன்னு கொடுத்துருங்க. ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்ரஸ் பாஸ்ட் இயர்னு இங்கே ஆட் ஆகிடும். உங்களோட அட்ரஸ் இங்கே ஆட் ஆகிடும். ஒன்ஸ் இந்த அட்ரஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் இங்கே சப்மிட்னு சொல்லி கொடுத்துருங்க. இது வந்து நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ், நேட்டிவிட்டி பை உங்களோட அட்ரஸ், அதை பொறுத்து தான் இப்போ நம்ம இருப்பிட சான்றிதழ் எடுக்க போகிறோம். நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ கேட்குறாங்க, உங்களோட எனி அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறாங்க, அப்புறம் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் இதில் ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று டவுன்லோட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று டவுன்லோட் ஆகும். இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா அதில் உங்களோட சைன் போட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் நீங்கள் சைன் போட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 5 டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க சப்போர்ட் ஃபைல் டைப் பிடிஎஃபாக இருக்கணும், அப்புறம் உங்களோட ஃபைல் டாக்குமெண்ட் வந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும், அப்புறம் உங்களோட ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் இது வந்து எடுத்துக்கும். உங்களோட ஃபோட்டோவை இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணி நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட் நம்பர் 1ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே உங்களோட ஃபோட்டோவை ஆட் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோவை ஆட் பண்ணிங்கன்னா இங்கே அப்லோடுன்னு காட்டும். அப்லோடு கொடுங்க. அப்லோட் கொடுத்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் இங்கே ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு உங்களோட எனி அட்ரஸ் ப்ரூஃப்னு கேட்கும். அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துட்டு இங்கே 2ன்னு கொடுத்துருங்க. டாக்குமெண்ட் நம்பர் 2ன்னு கொடுத்து உங்களான அட்ரஸ் ப்ரூஃபை அட்டாச் பண்ணிவிடுங்க. அட்ரஸ் ப்ரூஃப் அட்டாச் பண்ணி அப்லோடு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் நம்பர் 3ன்னு கொடுத்து இங்கே ஆட் கொடுத்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை ஆட் பண்ணிவிடுங்க. பர்த் சர்டிஃபிகேட் ஆட் பண்ணி அப்லோட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்பர் 4ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே ஆட் கொடுத்து உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டை ஆட் பண்ணிவிடுங்க. உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி அப்லோடு கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்டும் இங்கே கீழே காட்டிகிட்டே வருது. இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இங்கே டவுன்லோட் பண்ண இல்லைங்களா, அதை டவுன்லோட் பண்ணி அதில் உங்களோட சைன் போட்டு அதை திரும்ப இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே அதனுடைய நம்பர் டாக்குமெண்ட் நம்பர் 5ன்னு கொடுத்து இங்கே ஆட் பண்ணிவிடுங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் ஆட் பண்ணி இங்கே அப்லோட் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சப்போர்ட்டிங் ஃபைல் டாக்குமெண்ட் இந்த ஃபைல் இந்த ப்ரூஃப் டாக்குமெண்ட் எல்லாமே பிடிஎஃப்ல இருக்கணும், இல்லை ஜேபிஜியாக இருக்கணும், இல்லை ஜேபிஇஜியாக இருக்கணும், இல்லை ஜிஃப் ஃபைலாக இருக்கணும், இல்லை பிஎன்ஜியாக இருக்கணும். இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் தான் உங்களோட அப்லோட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்டோட சைஸ் வந்து பிடிஎஃபோட சைஸ் வந்து 200 கேபிக்கு கீழே இருக்கணும். உங்களோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த ஃபோட்டோ வந்து 50 கேபிக்கு கீழே தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துன்னா இங்கே வந்து சப்போர்ட் பண்ணாது. இங்கே உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க.
மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே வரும். எவ்வளோ அமௌண்ட்டு, உங்களோட கஸ்டமர் நம்பர் என்ன, பேமெண்ட் மோட் என்ன, எல்லாமே இங்கே காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிவிடுங்க. இங்கே அக்ரி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேக் பேமெண்ட் கொடுத்துருங்க. மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் ஆப்ஷன் நிறைய வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு மூலயமா பே பண்ணலாம், இல்லை நெட் பேங்கிங் மூலயமா பே பண்ணலாம். எந்த நெட் பேங்கிங் வச்சுங்களோ அது மூலயமா பே பண்ணலாம், இல்லை யூபிஐ ஐடி, கியூஆர் கோடு இங்கே கியூஆர் கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கியூஆர் கோடு, அந்த 60 ரூபாய்க்கான கியூஆர் கோடு காட்டும். அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். யூபிஐ கியூஆர் அதுவுமே தனியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் கியூஆர் கோடு காட்டும். இது கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த 60 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த 60 ரூபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாக வந்து ஒரு இடத்துல இருக்கும், சேவ்டு அப்ளிகேஷன் சொல்லிட்டு அங்கே இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒன்ஸ் நீங்கள் இந்த பேமெண்ட்டை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா செக் ஸ்டேட்டஸ் மூலயமா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டஸில் இருக்கணும்னு நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டேட்டஸ் வந்து பேமெண்ட் கம்ப்ளீட்டட் சப்மிட்டட்னு சொல்லி காட்டும். அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட்டட்னு சொல்லி காட்டும். ஒன்ஸ் அவங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஒன்ஸ் அவங்க ஓகே ஆகிட்டாங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு டவுன்லோட் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இது நீங்கள் வந்து இ சேவை மையத்துக்கோ இல்லை எந்த ஒரு நெட் சென்டருக்கோ போக தேவை, ஜஸ்ட் 60 ரூபீஸ் மட்டும் ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கான இருப்பிட சான்றிதழ் நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.